கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? செலக்ட் நேம் as எம்ப்ளாயி ஃப்ரம் எம்ப்ளாயின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த எம்ப்ளாயி டேபிள்ல இருக்க எல்லா நேம்ஸுமே டிஸ்ப்ளே ஆயிரும். ஜோ, ஹென்ரி, சாம், மேக்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? பட் ஆனா எனக்கு யார் மட்டும் டிஸ்ப்ளே ஆகணும்? ஜோவோட மேனேஜர் ஐடி எடுத்து அந்த மேனேஜரோட salary வந்து ஜோவோட சேலரியை விட கம்மியா இருந்தது அப்படின்னா தான் எனக்கு ஜோ டிஸ்ப்ளே ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ அதனால நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கணும்? ஜோ கிட்ட இருந்து மேனேஜர் ஐடி எடுத்துட்டு அந்த மேனேஜர் ஐடி வச்சு அந்த இந்த ரெக்கார்டை ரிட்ரீவ் பண்ணும். ஸோ அதனால நான் இன்னொரு சப்குவரி எழுதிக்கிறேன். ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் salary, ஓகேவா? ஸோ அதாவது இந்த salary இருக்கு இல்லையா, இந்த மேனேஜரோட salary இதை எடுக்க போறோம். அதனால செலக்ட் salary ஃப்ரம், இது எந்த டேபிள்ல இருந்து? இதுவும் எம்ப்ளாயி டேபிள்ல இருந்தே தான். ஸோ அதனால ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இந்த டேபிள் எனக்கு சேம் டேபிளா இருக்கனால ரெஃபரன்ஸ் பண்றதுக்கு எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அதனால நான் வெளியில இருக்க அவுட்டர் டேபிளுக்கு எம்ப்ளாயி டேபிள்ங்கிறனால காமனா எம்ப்ளாயிஸ் எல்லாருமே எம்ப்ளாயிஸ் இ வச்சுக்கிறேன். பட் ஆனா மேனேஜர்ஸை மட்டும் செக்ரிகேட் பண்றதுக்காக நான் உள்ள இருக்கிற எம்ப்ளாயி டேபிளுக்கு எம்ன்னு ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ செலக்ட் salary ஃப்ரம் எம்ப்ளாயி எம் வேர், ஓகே. ஸோ நான் இப்போ இந்த salary தான் செலக்ட் பண்றேன். வேர் இவங்களோட ஐடி, அதாவது எந்த டேபிள்? எம்மோட ஐடி, வேர் எம் டாட் ஐடி ஈக்குவல் டு, எம்மோட ஐடி எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? இந்த என்ன ரெக்கார்டு வருதோ, இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எனக்கு இது வரும். ஸோ அந்த ரெக்கார்ட் தான் எனக்கு இல இருக்கும் இல்லையா? ஸோ இயோட மேனேஜர் ஐடிக்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு இ டாட் மேனேஜர் ஐடி. ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்துட்டீங்கன்னா மேனேஜ்